வணக்கம். சிதைக்கர் உணவை மருந்து மருந்து உணவு. நம்ம சுற்றி நிறைய புல்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச புல்லில் வந்து அருகம்புல், தர்ப்பை இது மாதிரிலாம் தான் இருக்கும். நிறைய புல் இருக்குது. சதுரகிளி, நாகத்தாளி, தர்ப்பை, அப்புறம் வாசனை புல், அப்புறம் பீனிச புல். பீனிச புல்லுன்னு பேர்லேயே உங்களுக்கு தெரியும் இல்லையா? சைனஸ் பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடிய புல். தர்ப்பை புல் வந்து எல்லா வித தோஷையும் சர்வ தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வ தோஷம் அப்படின்னு சித்தர்கள் சொன்னாலே, தோஷம்னாலே நோய், சர்வ நோய்களையும் தீர்க்கக்கூடிய வந்து இந்த தர்ப்பை புல். அதேமாதிரி கண் நோய், தலை தெரிக்கிற அளவு தலைவலி இருந்தாலும் தீர்க்கக்கூடியது இது. அதேமாதிரி அருகம்புல்லும் அது மாதிரி தான். சரீர பலத்துக்கு ரொம்ப நல்லது. கண் நோய், தலைவலி இது எல்லாமே தீர்க்கக்கூடிய உள்ளது. வாத, பித்த, கபம் இது மூணு தாலையும் கொஞ்சம் இம்பேலன்ஸாக இருந்ததுன்னா இது மூணுத்துல ஏதாவது ஒன்று அதிகமாக இருந்து குறைஞ்சி இருந்தாலே நிறைய நோய்கள் வர சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணக்கூடியது தான் இந்த எல்லா புல் வகைகளும். இதில் வந்து கற்றாழையும் சேர்ந்தது தான். அதேமாதிரி காளான் வகையும் இந்த புல் வகையில் தான் வருது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. காளான் வகைகள்லையும் நிறைய வரி காளான், புற்று காளான் அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. எல்லா காளானுமே அவங்க சொல்கிற ஒரு 5 வகை காளான் மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல சரீர பலம் கிடைக்கும். சித்தர்கள் சொல்ற 5 வகை காளான் வந்து பருங்கை காளான், வரி காளான், பொறி காளான், வலை காளான், புற்று காளான். இந்த காளான்கள்லாம் இயற்கையாகவே கிடைச்சிது அப்படின்னா நம்ம கிராமத்துக்குள்ள நிறையவே கிடைக்கும். முன்னோர்களுக்கு இது தெரியும் நல்லாவே. நம்ம பெரியவங்க வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி காளான்கள் கிடைச்சிது அப்படின்னா நமக்கு நல்ல சரீர பலமும் கிடைக்கும். தோல் நோய், மேகதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள். அரிப்பு, சொறி சிறங்கு இது எல்லாமே குணமாகும். நிறைய குழந்தைகளுக்கு புரோட்டீன் கிடைக்கும் இந்த காளானால. அதே மாதிரி சுற்றி இருக்கிற எல்லா புல்லுமே, அதாவது அருகம்புல் ஜூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சையாக அரைச்சி குடிக்காம இந்த அருகம்புல்லும் சரி, தர்ப்பை புல்லும் சரி, ஒரு வகை புல்லும் சரி, நம்ம வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கிடச்சிது அப்படின்னா வச்சிருந்தோம் அப்படின்னா அதில் காத்துப்பட்டு இந்த பீனிச புல்லும் சரி, வாசனை புல்லும் சரி. வாசனை புல் என்ன செய்யும் அப்படின்னா அதில் காற்றுப்பட்டு நம்ம சுவாசிக்கும் போது உணவுல நமக்கு ஒரு வெறுமை, அதாவது வெறுப்பு இருந்தது அப்படின்னா அந்த வெறுப்பு நீங்கி நல்ல பசியை தூண்டி நமக்கு சாப்பிட்றதுக்கு வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ஒவ்வொரு புல்லுக்கும் ஒரு இது இருக்கு. அதை பச்சையை அரைச்சி குடிக்காம அந்த புல்களை வந்து, அதனால தான் கிராமத்துல உள்ளவங்களுக்கு அடிக்கடி எந்த நோயுமே வர்றதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிராமத்துல உள்ள புல்களை காத்தப்பட்டு நம்ம சுவாசிக்கும் போது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு வராம இருக்கு. இந்த வகை புல்கள்லாம் எங்கேயாவது நமக்கு கிடச்சிதுன்னா வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு கிச்சன்லேயோ சாயமடத்தில் வச்சுட்டு இருக்கும்போது அது காத்துப்பட்டு நம்ம சுவாசிக்கும் போது சின்ன சின்ன நோய்கள்லாம் நமக்கு வராமல் இருக்கும். இந்த எதுவுமே நம்ம கடவுள் வந்து இயற்கையும் சரி, நமக்கு எதுவுமே வேஸ்ட்டாக எதுவுமே படைக்கல. புல் தானே அப்படின்னு அதை வந்து ஒரு வீடு, அது கலை அப்படின்னு நினைக்க வேண்டாம். புல்லும் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க தான் இதுக்கு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா ஒரு சின்ன சின்ன செடியும் சரி எல்லாமே நமக்கு உதவியாக தான் இருக்குது. அதனால தான் இயற்கையை விட்டு தூரமாக போக போக மட்டும்தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் வர்றதுக்கு காரணம். இயற்கையோடு நம்ம ஒன்றிட்டோம், செடி கொடி எல்லாத்தோடையும் நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த நோயுமே வராது. ஆரோக்கியமாக வாழ்வோம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்கள் லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை, அதாவது நோய் ஏதாவது இருந்தது, அதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா சித்தா கேரை நீங்கள் அணுகலாம்.